இந்த 2 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்ததுக்கப்புறம் எங்களால் இந்த இடத்துக்கு போகாமல் இருக்கவே முடியல. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் விழுப்புரம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. நம்ம ஜோரோ ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நைட் ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. 2 டேஸ் முன்னாடி பிளான் பண்ணோம் அண்ட் வீக்கெண்டே பிளான் எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டோம். எங்களோட ட்ராவலிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours ஆகிடுச்சு. அண்டு ரொம்ப ரூரல் ஏரியாவாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் எடுத்திருந்தார். நம்ம 2 பைக்ஸ் அங்கே நிற்கிது பாருங்கள். அது ஜோரோவும் இன்னொரு பைக்கும் நின்றுட்டுருக்கு. நாங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இருட்டாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக விடிட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து பார்த்து நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்க. எங்கள் மேலே ப்ரோ இப்போ ஏறீங்களா லேட்டாக ஆகுமா ஏறத்துக்கு? அதுக்கு இல்லை, அதெல்லாம் ஒன்றா ஏறலான்னு. அதனால நானும் கீழே இறங்கிட்டேன். சரி. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அந்த இடமே கிட்டத்தட்ட பாதி மலை ஏறின தூரம் தான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து நார்மல் ரோட்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுவே வந்து நாங்கள் மலை மேலே தான் ஏறிட்டு இருக்கோன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா சுற்றி மரங்கள் எல்லாம் இருந்தது. ரொம்ப ரூரல் ஏரியாவாக இருந்தது. அண்ட் நீங்கள் வரீங்கன்னா சேஃபாக வாங்க. அண்டு ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப் ரோடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் இந்த ரோடு. நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இருந்தால் தாராளமாக ஓட்டலாம். நான் இப்போ தான் ஆஃப் ரோட்லாம் பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பொறுமையாக ட்ராவல் பண்ணுங்கள் அண்டு பார்த்து வாங்க. அண்டு கிராஷ் கார்டு உள்ள வண்டியை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கோ, ஹெல்மெட்ஸு அண்ட் மவுண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் போட்டுட்டு வாங்க. அண்டு நைட் டைமில் ஏறுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருப்போம். உடனே ஒரு டோல்கேட் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த டோல்கேட்டில் வந்து செக் போஸ்ட் மாதிரி நிறுத்திட்டு ஒரு பைக்குக்குமே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு பைக்குக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு 5:30 மேலே தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு மேலே ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் ஒரு பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 5:30 அபோவ் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சன்ரைஸ் ஆகிறதுக்கு நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போயிருந்தோம். சன்ரைஸும் கிட்டத்தட்ட ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அர்ஜென்ட்டாக பறக்க கிளம்பிட்டோம். அந்த இடத்த வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு சேஞ்சு கூட அவங்கள வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. பைக் ரைடு இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த ரீல்ஸில் பார்த்த ரோடு இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சிமெண்ட் ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரீல்ஸில். சைடில் எந்த ஒரு பேரிகேட் ப்ரிவென்ஷன் எதுவுமே இருக்காது. ஓப்பன் வேவாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ வியூ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லலாம். அந்த வியூவே கொஞ்சம் ஆசமாக இருக்கும். ஏன்னா சைடில் இப்போ நீங்கள் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தாலுமே சைடில் ஒரு ப்ரிவென்ட் இருக்கும். இதில் எப்படியுமே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே கொடுக்காது. நீங்கள் ஓப்பன் வேவாக இருக்கும். விட்டிங்கன்னா வண்டி கீழே தான் டேரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரோடு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆசமான ஃபீல் கொடுக்கும் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் பார்த்து ரைடு இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ரோட்ஸில் கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணுங்கள். சடன் ஒரு சின்ன கிராஷ் கூட ஒரு பெரிய விபத்து ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ரோட்ஸில். அண்ட் எங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கான செலவு ரொம்ப பட்ஜெட்டில் இருந்தது. அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக பிளானை போட்டு சடனாக அந்த ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பைக்குக்கு 1200 300 தான் பெட்ரோல் ஆச்சு. ஷேர் பண்ணிக்கிட்டோம் 2 பேரும் வந்து பைக்கில் வரதுனால. அண்ட் ஃபுட்டும் கம்மியாக தான் ஆச்சு. ஏன்னா இது எல்லாமே ரூரல் ஏரியாவாக தான் இருந்தது. ரொம்ப டெவலப்டு ஏரியாலாம் இல்லை. கிருஷ்ணகிரி உள்ள ஒரு சின்ன கிராமம். அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. ஃபுட்டுமே ரொம்ப கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக வேறு எதுவும் பெரிய செலவாக இங்கே தெரியல. எதுவும் சின்ன நீங்கள் ஏதாவது ஃபுட் வாங்குறீங்க இல்லை நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்கன்னா தான் அது ஒரு உங்களுக்கு பெரிய செலவாக தெரியும். ஸோ இது ஒரு பட்ஜெட் ட்ரிப். நீங்கள் 1 டேயில் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ட்ரிப்புன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு சன்ரைஸ் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு வாங்க. அது ஒரு பெஸ்ட்டான ட்ரிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்தோட வண்டி வந்து மேலே போகக்கூடாதுன்னு ஒரு எக்ஸ் மார்க் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் மேலே வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் டேஞ்சரஸான லொக்கேஷன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து பைக்கை சப்போஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்லிப் பண்ணுறீங்கன்னா பைக் மேலேருந்து ஹில்லேருந்து டவுனில் கண்டிப்பாக விழும். அது நீங்கள் எதாலையும் தடுக்க முடியாது. நீங்கள் சேஃபாக எகிரிட்டாக உண்டு. நீங்கள் வந்து ஏன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து ஸ்லிப்பரியான ரோடு. சைடில் எந்த ஒரு உங்களுக்கு ப்ரிவென்ஷனுமே இருக்காது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்த்து தான் பைக்கை எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் ஒரு 10 மீட்டர் நீங்கள் கிராஸ் பண்ண உடனே பாறை ஸ்டார்ட் ஆகிடும். மலையோட அந்த பாறை தெரிய ஆரம்பிக்கும். இதில் கொஞ்சம் இன்னுமே டயர் வந்து ஸ்லிப்பரியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அந்த சன்ரைஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கே எங்களுக்கு வந்து லுக்கு வந்து தாறுமாறாக இருந்தது. அங்கே வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பசங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டானுங்க. இதை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. பயங்கரமாக எக்ஸைட் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லா பசங்க. ஊட்டி கொடைக்கானல்னு மட்டும் போயிட்டு இல்லாமல் புதுசாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றதை தம்ப்நெயிலில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் வராருல, இவங்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு மொத்தமாக வந்திருக்கோம் இந்த ஸ்பாட்டுக்கு. நைட்டே கிளம்பிட்டோம். மார்னிங் சன்ரைஸை வந்து பார்க்கலான்னு வந்துருக்கோம். இது வரைக்குமே சன்ரைஸ் மேலே வரல.
சன் எங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. போலு ஃபோர்ட்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சன் இன்னும் ரைஸ் ஆகலை, பட் பிரைட்னஸ் வந்துருச்சு. சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு இதோட வியூ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க அங்கே. அண்டு இந்த ஏரியாவோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத ஷார்ட்டாக பாருங்கள். செம்ம அழகாக இருக்குது. லொக்கேஷன் 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஆக்சுவலி இட்ஸ் வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள். 4000 feet ஃப்ரம் த sea level இதோட ஹைட்டு. இந்த குளுமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஜோரோ எவ்வளோ அழகாக நிற்கிறானு. அண்டு இந்த கொழுகுமலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கோவில் ஒன்று டாப் ஆஃப் த ஹில்லில் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து வீடு கட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லை வந்து அடுக்கி வச்சா அவங்க வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சாங்கியம் மாதிரி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ட்ராவலிங்க்கு மேலே ஆஃப் ரோடிங்க்கு சூப்பரான இடம் இது. ஆஃப் ரோடிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது ஒரு ஆஃப் ரோடு இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தால் இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. கைஸ், இந்த ஹோல் மலையிலே நம்ம கேங்கு மட்டும்தான் உள்ளே இருக்குது. அண்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து நியூ ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் இங்கே வந்திருக்காரு இந்த மலைக்கு. நம்ம ஃப்ரெண்டு நேம் என்ன ப்ரோ? முகமது ஆதில். நம்மளது வந்து யூடியூப் சேனல் வந்து யுவர் மைண்டுன்னு, இன்ஸ்டாலையும் வந்து யுவர் மைண்டுன்னு நம்மளது ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ள போய் பாருங்கள். இன்ஸ்டாவில் வந்து அவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யூடியூப்லையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே கண்டென்ட் ஓகேனா கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணி நம்புகிறேன் எல்லோரும். ஆக்சுவலாக நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணியெல்லாம் வரல இங்கே. ஏன்னா வந்து இது சடனாக போட்ட பிளானு. சீசன் எப்படி இருக்கும் அதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்தா இங்கே ஃபாகே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஒரு சம்மர் டைமில் ரீச் ஆன மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அது ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்கள் லக்கீலி நாங்கள் வந்து இது எதிர்பார்க்கவே இங்கே நடந்தது. நாங்கள் வரும்போது ஃபாகே இல்லாமல் க்ளவுட் இல்லாமல் ரொம்ப வெறிச்சோடி கிடந்தது இடமே. ஒரு சன்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்புற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்படியே டோட்டலாக கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆச்சு நாங்கள் அங்கே இருக்கிறப்போ. அப்படியே உங்களுக்கு பார்த்தா தெரியும், திடீர்னு ஒரு காற்று மாதிரி அடிச்சது. டோட்டலாக எல்லா க்ளவுட்ஸும் ஃபாகும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு சினாரியோ செட் பண்ணிடுச்சு. லுக் வைஸ் பார்க்கவே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு இது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது ஒரு நல்ல ஒரு வியூ எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் எடுத்தது அந்த ரிஸ்கியான ஒரு பிளேஸு, அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். அந்த ட்ராவலிங்கும் என்ஜாய் பண்ணோம். மேலே வந்ததுக்கப்புறம் அந்த சினாரியும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இன்னமும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ஏறுறப்போ எந்த அளவுக்கு ரிஸ்கியாக ஃபீல் பண்ணுறீங்களோ இறங்குறப்போ அதோட டபுள் டைம் ரிஸ்க்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே ரோடு இருக்க வரைக்கும் நீங்கள் சேஃப். ரோடு நீங்கள் கீழே இறங்க உங்களுக்கு அந்த ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பரியான ரோடு வரும், மண் ரோடு வரும். அது வந்து ஈஸியாக உங்களை ஸ்லிப் பண்ணிவிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக்ஸ் நீங்கள் வந்து மைல்டாக அப்ளை பண்ணிகிட்டே போங்க. முடிஞ்சால் இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாகவே வண்டியை ஹேண்டில் பண்ணுங்கள். அண்டு நம்ம வரும்போது 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. அந்த செக் போஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். அண்ட் அங்கே அந்த செக் போஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், மேகி அண்டு இடியாப்பம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் முடிச்சுட்டு கூட நீங்கள் மேலே ஏறலாம். அப்படி இல்லைனா ஆஃப்டர்நூன் நீங்கள் இறங்கினதுக்கப்புறமும் சின்ன சின்ன டிஷ்ஷஸ் செய்கிறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு சின்ன ஒரு கையேந்தி பவன் மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக உங்கள் பைக்கை விட்டுட்டு போக முடியும். இங்கேருந்து நீங்கள் இந்த வியூவை பார்த்தீங்கன்னா தெரியும் மலை எவ்வளோ பெருசுன்றது. இதுக்கே நம்ம ஆஃப் த மலையில் தான் இருக்கோம். பாதி மலை இறங்கினதுக்கப்புறம் அந்த வியூ. இன்னும் நீங்கள் இறங்க ஆஃப் ரோடிங் தான் ஃபுல்லாகவே. நைட்டில் ஏறுறப்போ எதுவும் தெரியாமல் ஏறிட்டோம். இறங்குறப்போ தான் தெரியுது இவ்வளோ பெரிய மலை மேலே நைட்டு ஏறி இருக்குமான்றது. சேஃபாக இறங்குங்க. அண்டு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளச்சை விட்டாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக கீழே இழுக்கும். ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் விட்டாலுமே உங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்டு முக்கியமான விஷயம், மேலே எந்த ஒரு
வாட்டர் பாட்டில்ஸும் அங்கே இல்லை. அந்த செக் போஸ்ட்டை தவிர நீங்கள் எந்த கடையுமே மேலே கிடையாது. ஒரே ஒரு கடை மட்டும்தான் மேலே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஆட்கள் வந்து பாதியிலே வந்து ரிட்டர்ன் போகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு சில பேரால் ஹேண்டில் பண்ணி பைக்கை எடுத்துகிட்டு மேலே வர முடியலை. ஸோ ஸ்கில்ஸ் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணிவிட்டு வாங்க மேலே. அப்படி அடுத்ததாக நம்ம இந்த ஸ்லிப்பரியான ரோட்டில் பார்த்து இறங்குறப்போ சடனாக ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ரைடிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே ஃப்ரண்ட் பிரேக்ஸை பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏபிஎஸ் பிரேக்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டரு. இந்த ஸ்பாட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் லவராக இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. அண்டு லுக் அட் த பேக்ரவுண்ட் கைஸ். அந்த நிற்கிற பின்னாடி க்ளவுட்ஸு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை. இது ஒரு சினாரியோவாக பார்க்குறவே ரொம்பவுமே நல்லா இருக்குது லுக் வைஸ். எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்து நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா ஒரு 8,000 9,000 அபோவ் நீங்கள் போனால் தான் உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன மலையில் இந்த அளவுக்கு கிடைக்கிறது, அது லோ பட்ஜெட் ட்ரிப்பு, 1 டே ட்ரிப்பில் கிடைக்குதுன்றப்போ இது குவைட்லி எனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு பைக்கை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறப்போ என்னோடய ஜோரோவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரிப்பை வந்து எனக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னை மேலே கொண்டு வந்து நிறுத்திருக்கான். நிறைய இடத்துல சின்ன சின்ன அடிகளும் வாங்கியிருந்தேன் கல் சதுரி. ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அடுத்ததான் இந்த மலை மேலேருந்து இறங்கினதுக்கப்புறம் பாதி மலையில் இதுதான் வியூவு. அண்ட் இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு நம்மளை அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. அதே இடத்துல நின்று பார்த்துட்டு இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணாமான்னு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நாங்கள் வந்து எங்களோட விழுப்புரம்க்கான ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ராவல் வீடியோ அண்ட் மோட்டோ விலாகிங் அண்ட் மோட்டோ ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாங்கள் சேஃபாக வீட்டுக்கு போகிறதுக்கு அதே மாதிரி 4 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களை டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காது. கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.